வெல்கம் டு டாஃபைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரயில்வே குரூப் டிக்காக ஃபோக்கஸ் 2.0 டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. டெஸ்ட் 14க்கான எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்போ டெஸ்ட் 14ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ட்ரெயின் சம் போட் சம் இது ரெண்டும் தான் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு தொடர் வண்டி 25 மணி நேரத்தில் 900 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க வேண்டும். அதன் சராசரி வேகம் மீட்டர் பை வினாடியில் என்னவாக இருக்கும்? சரியா? கொஸ்டின்ல என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, கொடுத்த டேட்டா என்னன்னா டிஸ்டன்ஸ் எவ்வளவுங்கிறது கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 900 கிலோமீட்டர். டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 900 கிலோமீட்டர். இன்னொன்னு டைம் எவ்வளவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 25 ஹவர்ஸ், 25 ஹவர்ஸ், 25 மணி நேரம். கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்பீடு எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்பீடு எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 900 கிலோமீட்டர். டிஸ்டன்ஸ் 900 கிலோமீட்டர். டைம் எவ்வளவு அப்படின்னா 25 ஹவர்ஸ், 25 மணி நேரம். அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா இது யூனிட் என்னவா இருக்குன்னா கிலோமீட்டர் பெர் ஹவரா தான் இருக்கும். இதோட யூனிட் ஸ்பீடோட யூனிட் என்னவா இருக்குன்னா கிலோமீட்டர் பெர் ஹவரா இருக்கும். ஆனா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, மீட்டர் பை வினாடியில் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது மீட்டர் பை வினாடியில் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்கிறத மீட்டர் பை வினாடின்னு மாத்தணும், மீட்டர் பெர் செகண்ட்னு மாத்தணும். அப்ப 900 டிவைடட் பை 25 இன்ட்டு அப்ப கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும் அப்படின்னா எதால மாத்தோம் அப்படின்னா 5/18 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப 5/18 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 18 5/18 90. அப்ப ஒரு 0. அப்ப 1 25 2 25 50. அப்போ 2ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 10. அப்ப ஃபைனலா வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 10 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா? ஃபைனல் ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 10 மீட்டர் பெர் செகண்ட். அடுத்து இரண்டாவது கொஸ்டின், 350 மீட்டர் நீளமுள்ள ஒரு தொடர் வண்டி 250 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாலத்தை 20 வினாடிகளில் கடக்கிறது. எனில் அந்த தொடர் வண்டியின் வேகம் எவ்வளவு? சரியா? கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ட்ரெயினோட லென்த் எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ட்ரெயினோட லென்த் 350 மீட்டர். அதே மாதிரி ஒரு பிரிட்ஜோட லென்த் எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பிரிட்ஜோட லென்த் எவ்வளவுனா 250 மீட்டர். இதுல இன்னொன்னு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் அந்த பாலத்தை எவ்வளவு நேரத்துல கிடக்குது அப்படின்னா 20 செகண்ட்ல கிடக்குது. டைம் எவ்வளவு அப்படின்னா 20 செகண்ட்ஸ். கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த தொடர் வண்டியின் அந்த ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளவு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது ஸ்பீடு எவ்வளவு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த டிஸ்டன்ஸ் எதை எடுக்கணும் அப்படின்னா ட்ரெயினோட லென்த்தையும் பிரிட்ஜோட லென்த்தையும் சேர்த்து கணக்கில் எடுக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் எதை எடுத்துக்கணும் அப்படின்னா ட்ரெயினோட லென்த்தையும் பிரிட்ஜோட லென்த்தையும் சேர்த்து கணக்கில் எடுத்துக்கணும். அப்ப 350ஐயும் 250ஐயும் கூட்டி எழுதுங்க. அப்ப 350 மீட்டர் பிளஸ் 250 மீட்டர் டிவைடட் பை என்ன அப்படின்னா டைம் வந்து 20 செகண்ட்ஸ். அப்ப 350ஐயும் 250ஐயும் கூட்டணும் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 600 கிடைக்கும். அப்ப 600 டிவைடட் பை 20. அப்ப 600 எவ்வளவு இருக்கும்? மீட்டர்ல இருக்கும். அப்ப 20 செகண்ட்ஸ். அப்ப ஸ்பீடோட வேல்யூ மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கும். ஆனா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்பீட கிலோமீட்டர் பெர் ஹவர்ல என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்பீடு எதை கேட்டிருக்காங்கன்னா கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கேட்டிருக்காங்க. அப்ப 600/20 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கு. இத கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்தணும். 600 டிவைடட் பை 20 மீட்டர் பெர் செகண்ட கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்தணும். அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா 18/5 மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 18/5 மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. 1 20 20 3 20 60 ஒரு 0 1 5 6 5 30. அப்ப 6ஐயும் 18ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 108. அப்ப ஆன்சர் 108 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரியா? ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 108 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? சரி, இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு தொடர் வண்டி x+1 மணி நேரத்தில் கடக்கும் தூரம் x³ + 1 கிலோமீட்டர் எனில் அந்த தொடர் வண்டியின் வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது டிஸ்டன்ஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா x³ + 1 சொல்லி டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க.
அந்த தொடர்வண்டி கடக்கக்கூடிய டைம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா டைமோட வேல்யூ எக்ஸ் பிளஸ் ஒன்னு சொல்லியிருக்காங்க. டைமோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒன்னு. அந்த தொடர்வண்டியின் வேகம் வாட் இஸ் த ட்ரெயின் ஆஃப் த ஸ்பீடு. ஓகேவா, இப்ப ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளவு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப ஆஸ் யூசுவல் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன்னு டிவைடட் பை டைம் எவ்வளவு அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒன்னு. சரி, என்ன ஈக்குவேஷன்ல இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா a கியூப் பிளஸ் b கியூப்ங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. சரியா, எங்க எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன்னுங்கிறது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா a கியூப் பிளஸ் b கியூப்ங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப a கியூப் பிளஸ் b கியூப்ங்கிற ஃபார்முலா என்ன? a கியூப் பிளஸ் b கியூப். இதோட ஃபார்முலா என்ன? a பிளஸ் b இன்டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் ab. ஓகேவா, அதே இங்க a க்கு பதிலா என்னன்னு கொடுத்திருக்காங்க? x கியூப்னு கொடுத்திருக்காங்க. b க்கு பதிலா 1, அப்ப 1 கியூப். அப்ப x பிளஸ் 1 இன்டு x ஸ்கொயர் பிளஸ் 1 மைனஸ் x இன்டு 1 ஓட வேல்யூ x தான். சரி, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா x கியூப் பிளஸ் 1 டிவைடட் பை x பிளஸ் 1. அப்போ x கியூப் பிளஸ் 1 க்கு பதிலா என்ன எழுதணும் அப்படின்னா இந்த டேர்ம் தான் எழுதிக்கோங்க. இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க. அப்ப x பிளஸ் 1 இன்டு x ஸ்கொயர் பிளஸ் 1 மைனஸ் x டிவைடட் பை எவ்வளவு அப்படின்னா x பிளஸ் 1. அப்ப இந்த x பிளஸ் 1 x பிளஸ் 1 கேன்சல் ஆயிடும். ஃபைனலா x ஸ்கொயர் பிளஸ் 1 மைனஸ் x. அப்போ ஸ்பீடோட வேல்யூ என்ன அப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் x பிளஸ் 1 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா, அடுத்த क्वेश्चन. மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து சென்ற ஒருவர் ஒரு சுரங்க பாதையை 18 நிமிடங்களில் கடந்தார் எனில் அந்த சுரங்க பாதையின் நீளம் மீட்டரில் என்ன? அப்போ ஸ்பீடு எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா ஸ்பீடு 4 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸ்பீடு எவ்வளவு இருக்காங்கன்னா 4 கிலோமீட்டர் பெர் ஹவர். அந்த சுரங்க பாதையை எவ்வளவு நிமிஷத்துல கடக்கிறாரு அப்படின்னா 18 நிமிஷத்துல கடக்கிறாரு. அப்ப டைம் எவ்வளவு அப்படின்னா 18 மினிட்ஸ். கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த டனலோட லென்த் எவ்வளவு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த டனலோட லென்த் எவ்வளவு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஸ்பீட் இன்டு டைம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இங்க ஸ்பீட் எதுல இருக்குன்னா கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. இங்க டைம் எதுல இருக்குன்னா மினிட்ஸ்ல இருக்கு. அப்போ கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும். அப்ப 4 இன்டு 5/18. அப்ப கிலோமீட்டர் மீட்டர் பெர் செகண்டா மாத்தியாச்சு. அதே மாதிரி டைம் மினிட்ஸ்ல இருக்கிறத செகண்ட்ஸ்க்கு மாத்தணும். அப்ப 18 இன்டு 60. அப்ப இந்த 18க்கு இந்த 18 கேன்சல். 4 20, 20 60 பெருக்கணும் அப்படின்னா 1200. அப்போ அந்த டனலோட லென்த் எவ்வளவு அப்படின்னா 1200 மீட்டர். சரி, அடுத்த क्वेश्चन. ஒரு தொடர்வண்டியின் என்ஜின் 400 மீட்டர் மற்றும் 235 மீட்டர் நீளம் உள்ள 2 பாலங்களை முறையே 100 வினாடிகளிலும் 60 வினாடிகளிலும் கடக்கிறது. அந்த தொடர்வண்டி என்ஜின் நீளத்தை இருமடங்கு என்ன? சரியா, அந்த தொடர்வண்டியோட லென்த் எவ்வளவு கொடுத்துட்டாங்க. சரியா, தொடர்வண்டி வச்சு சொல்லியிருக்காங்க. அது பிரிட்ஜோட லென்த் கொடுத்திருக்காங்க. ஒரு பிரிட்ஜோட லென்த் எவ்வளவு அப்படின்னா 400 மீட்டர். இன்னொரு பிரிட்ஜோட நீளம் எவ்வளவு அப்படின்னா 235 மீட்டர். அப்ப 400 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ ஒரு ட்ரெயின் 100 செகண்ட்ல கிடக்குது. அதே மாதிரி 235 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ ஒரு ட்ரெயின் எவ்வளவு செகண்ட்ல கிடக்குது அப்படின்னா 60 செகண்ட்ல கிடக்குது. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது ட்ரெயின் இன்ஜினோட லென்த்துக்கு டபுள் மடங்கு எவ்வளவா இருக்கும். சரியா, இங்க அதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இங்க என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீடு ரெண்டோட ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். 2 பிரிட்ஜும் இருக்கும். 2 பிரிட்ஜையும் நான் கிராஸ் பண்ணும்போது அந்த ட்ரெயினோட ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். அப்ப ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீடோட ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம்.
இங்க டிஸ்டன்ஸ்ங்கிறது என்ன சொல்லுவோம், ட்ரெயினோட லென்த்தையும் அந்த பிரிட்ஜோட லென்த்தையும் சொல்லுவோம். பிரிட்ஜோட லென்த் எவ்வளவு அப்படின்னா 400 மீட்டர். அதை எவ்வளவு டைம்ல கிடக்குது அப்படின்னா 100 செகண்ட்ல கிடக்குது. அதே மாதிரி இன்னொரு ட்ரெயினோட லென்த் எவ்வளவுன்னா தெரியாது. இன்னொரு பிரிட்ஜோட லென்த் 235 மீட்டர் டிவைடட் பை டைம் எவ்வளவு அப்படின்னா 60 செகண்ட். ஓகேவா? அவங்களோட சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 5 20 100, 3 20 60, கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ட்ரெயினோட லென்த் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ட்ரெயினோட லென்த் என்னன்னு வச்சுக்கோங்கன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3x பிளஸ் 1200, இங்க 5x பிளஸ் 5 மல்டிப்ளை பண்ணோம்னா 5 25 பேலன்ஸ் 2, 3 15, 15 2 17, 7 10, 10 1 11. அப்போ வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 1175. சரியா? இப்ப என்ன பண்ணுறது, நம்பர் ஆஃப் ஃபிளவர் சைடும் நம்பர் ஆஃப் ஃபிளவர் சைடு எக்ஸ் ஃபிளவர் சைடு போட்டாங்க. அப்ப 5x இருந்து இந்த 3x கழிச்சோம் அப்படின்னா 2x. 1200 இருந்து 1175 கழிங்க. அப்ப 1200 இருந்து 1175 கழிச்சோம் அப்படின்னா 25 கிடைக்கும். அப்போ 2x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 25. 2x ஓட வேல்யூ 25. இதுல இருந்து x ஓட வேல்யூ 12.5 கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா ட்ரெயினோட இன்ஜின் லென்த் அதோட டபுள் டைம் எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இன்ஜின் லென்த் எவ்வளவு அப்படின்னா x, ட்ரெயினோட இன்ஜின் லென்த் எவ்வளவு அப்படின்னா x. அப்போ அதோட இருமடங்கு அப்படின்னா 2x. அப்ப 2x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 25. அப்ப 2x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 25. சரி, அடுத்த क्वेश्चन. ரயில் A மற்றும் B இன் நீளங்களின் விகிதம் 5:3, அவற்றின் வேகங்களின் விகிதம் 2:3. எதிரெதிர் திசையில் ரயில் A மற்றும் B ஐ கடக்க 2.5 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது. எதிரெதிர் திசையில் கடக்க 2.5 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது. ஒரு நிலையான கம்பத்தை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும்? சரியா? 2 ட்ரெயினோட லென்த்தோட ரேஷியோ எவ்வளவு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ட்ரெயினோட ஸ்பீடோட ரேஷியோ எவ்வளவு கொடுத்தாங்க. 5:3, 2:3. 2 ட்ரெயின் எப்படி இருக்கு அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. எதிரெதிர் திசையில கிராஸ் ஆகுது. ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும்போது எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னா 2.5 மணி நேரம் ஆகுது. அப்ப 2.5 மணி நேரம் ஆகுது. கொஸ்டின் லால இருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு நிலையான கம்பத்தை ஏங்கிற ட்ரெயின் கிடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சரியா? ஒரு நிலையான கம்பத்தை ஏங்கிற ட்ரெயின் கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஏ பி இந்த மாதிரி 2 ட்ரெயின் இருக்கு. அந்த 2 ட்ரெயினோட லென்த்தோட ரேஷியோ எவ்வளவு அப்படின்னா 5:3. லென்த்தோட ரேஷியோ எவ்வளவு அப்படின்னா 5:3. அதே மாதிரி லென்த்தோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து லென்த் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரேஷியோல இருந்து குவான்டிட்டிக்கு மாத்தணும் அப்படின்னா காமனா எக்ஸால இருக்குங்க. அப்ப ஏயோட ட்ரெயின் ஏயோட லென்த் எவ்வளவுனா 5x, பியோட லென்த் எவ்வளவு அப்படின்னா 3x. அதே மாதிரி ஸ்பீடு ரேஷியோ எவ்வளவு அப்படின்னா 2:3. அப்ப ஸ்பீடோட ரேஷியோ எவ்வளவு அப்படின்னா 2:3. அப்ப 2:3 அப்படின்னா ரேஷியோல இருந்து குவான்டிட்டியா மாத்தணும் அப்படின்னா காமனா ஒய்யால இருக்குங்க. அப்ப 2y:3y. 2 ட்ரெயினும் எப்படி கிடக்குது அப்படின்னா எதிரெதிர் திசையில ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது. அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 ட்ரெயினோட ஸ்பீடையும் 2 ட்ரெயினோட லென்த்தையும் வழக்கம் போல கூட்டி எழுதலாம். அப்ப 5x plus 3x. ஓகேவா? அதே மாதிரி இந்த 2 ட்ரெயின் எப்படி வருது அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது. ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும்போது 2ஐயும் நம்ம கூட்டி எழுதிக்கலாம். 5x plus 3x divided by 2y plus 3y. சரியா? மேல கொடுத்திருக்கிறது டிஸ்டன்ஸ், கீழே கொடுத்திருக்கிறது ஸ்பீடு. அப்போ டைம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் 2 ட்ரெயினோட லென்த்தையும் கூட்டி எழுதணும். ஸ்பீடு 2 ட்ரெயினும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது. அதனால அந்த 2 ட்ரெயினோட ஸ்பீடையும் கூட்டி எழுதணும். அது எவ்வளவு டைம்ல கிடக்குது அப்படின்னா 2.5 நிமிஷத்துல கிடக்குது. அந்த ட்ரெயின் எவ்வளவு டைம்ல கிராஸ் பண்ணுது அப்படின்னா 2.5 நிமிஷத்துல கிடக்குது. ஓகேவா? அப்ப உங்களுக்கு ஆன்சர் எதுல கேட்டிருக்காங்க? நிமிடங்கள்ல தான் கேட்டிருக்காங்க. அப்ப அதனால என்ன பண்ண வேண்டாம், மணி நேரமா மாத்த வேண்டாம். 2 1/2 மிக்சட் பிராக்ஷன்ல இருக்கு. அதை இம்ப்ராப்பர் பிராக்ஷனா மாத்தணும் அப்படின்னா 5/2 வைக்கலாம். இப்ப கூட்டணும் அப்படின்னா 5 3 கூட்டணும் அப்படின்னா 8x.
2y பிளஸ் 3y வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 5y ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 5/2. சரியா, நமக்கு தேவை x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ தான் தேவை. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா இந்த x/y is equal to இந்த 5 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 25, 8 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 16. அப்ப x ஓட வேல்யூ 25, y ஓட வேல்யூ 16. இப்போ क्वेश्चनல கேட்டிருக்கிறது x y இந்த ரெண்டோட வேல்யூ என்னங்கறது கொடுத்தாங்க. இத கொண்டு போய் இங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னா x க்கு பதிலா 25 னும் y க்கு பதிலா 16 னும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ட்ரெயின் A ஓட லெந்த் எவ்வளவு அப்படின்னா 125, ட்ரெயின் B ஓட லெந்த் 75, ட்ரெயின் A ஓட ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா 32, ட்ரெயின் Y ஓட ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா 48. क्वेश्चनல கேட்டிருக்கிறது ட்ரெயின் A நிலையான ஒரு கம்பத்தை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும். சரியா, அப்ப ட்ரெயின் A நிலையான ஒரு கம்பத்தை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும். அப்ப டைம் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டைம் ஓட ஃபார்முலா என்னன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. எந்த ட்ரெயினை பத்தி கேட்டிருக்காங்கன்னா ஏங்கிற ட்ரெயினை பத்தி கேட்டிருக்காங்க. ஏயோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 125, அதோட ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா 2 × 16 32. அப்ப டைம் எவ்வளவு இருக்கு இந்த நிமிடங்கள்ல தான் பார்த்தோம். 5/2ங்கிறது நிமிடங்கள்ல தான் இருக்கு. அப்ப வரக்கூடிய ஆன்சர் எதுல இருக்கும், மினிட்ஸ்ல தான் இருக்கும். அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 125/32. சரியா, அடுத்த क्वेश्चन. 2 ரயில்களின் வேகங்களுக்கு இடையிலான விகிதம் 2:5. முதல் ரயில் 5 மணி நேரத்தில் 350 கிலோமீட்டர் தூரத்தை கடந்தால் இரண்டாவது ரயிலின் வேகம் என்ன. சரி, 2 ட்ரெயினுக்கு இடையில உள்ள ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. அப்போ 2 ட்ரெயினுக்கு இடையில உள்ள ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா 2:5. 2 ட்ரெயினுக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா 2:5. இதுல முதல் ட்ரெயின் 350 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளவு நேரத்துல கிடக்குது அப்படின்னா 5 மணி நேரத்துல கிடக்குது. அப்ப ட்ரெயினோட ஸ்பீடுக்கான ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து குவான்டிட்டியா மாத்தணும். ரேஷியோல இருந்து குவான்டிட்டியா மாத்தணும் அப்படின்னா காமனா எக்ஸ் ஆல பெருக்கணும். அப்ப 2x 5x. முதல் ட்ரெயினோட ஸ்பீடு 2x, ரெண்டாவது ட்ரெயினோட ஸ்பீடு 5x. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதல் ட்ரெயின் என்ன பண்ணுது அப்படின்னா 5 மணி நேரத்துல 350 கிலோமீட்டர் தூரத்தை கிடக்குது. அப்ப ஸ்பீடு என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம். முதல் ட்ரெயின் 350 கிலோமீட்டர் தூரத்தை எவ்வளவு டைம்ல கிடக்குது அப்படின்னா 5 மணி நேரத்துல கிடக்குது. அப்ப 4 5 7 5 35 ஒரு 0. அப்ப ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா 70 கிலோமீட்டர் per hour. அப்ப மேல 350 கிலோமீட்டர், கீழே டைம் 5 hours. அப்ப ஸ்பீடோட யூனிட் கிலோமீட்டர் per hour. அப்போ ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா 70 கிலோமீட்டர் per hour. அப்ப முதல் ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளவுனா 70 கிலோமீட்டர் per hour. அப்ப நம்ம இந்த முதல் ட்ரெயினோட ஸ்பீடு என்னன்னு எடுத்தோம், முதல் ட்ரெயினோட ஸ்பீட 2x எடுத்தோம். அப்ப இந்த 2x ஓட வேல்யூ தான் எவ்வளவு அப்படின்னா 70 கிலோமீட்டர். 2x ஓட ஸ்பீடு 70 கிலோமீட்டர் per hour. क्वेश्चनல கேட்டிருக்கிறது ரெண்டாவது ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. क्वेश्चनல கேட்டிருக்கிறது ரெண்டாவது ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 70 × 5 70 × 5x டிவைடட் பை 2x. அப்ப இந்த x க்கு இந்த x கேன்சல் ஆயிரும். 4 2 35 2 70. 5 35 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 175 கிலோமீட்டர் per hour. ரெண்டாவது ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா 175 கிலோமீட்டர் per hour. ஓகேவா, அடுத்த क्वेश्चन பாருங்க. 1800 மீட்டர் தொலைவில் உள்ள A மற்றும் B நிலையங்களில் இருந்து 2 ரயில்கள் ஒரே நேரத்தில் புறப்பட்டு முறையே 44 மற்றும் 46 கிலோமீட்டர் வேகத்தில் ஒன்றை ஒன்று நோக்கி செல்கின்றன. அந்த ரயில்கள் எங்கே சந்திக்கும்? அந்த ட்ரெயினும் ஒரு ஏங்கிற ஸ்டேஷனுக்கும் பிங்கிற ஸ்டேஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 1800 கிலோமீட்டர். இந்த 2 ட்ரெயினும் ஒரே டயத்துல கிளம்புது. ஒரு ட்ரெயின் 44 கிலோமீட்டர், முதல் ட்ரெயின் 44 கிலோமீட்டர் ஸ்பீட்லையும் அடுத்த ட்ரெயின் 46 கிலோமீட்டர் ஸ்பீட்லையும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல 2 ட்ரெயினும் மூவ் ஆகுது.
அப்ப அந்த ரெண்டு ட்ரெயினும் எந்த இடத்துல மீட் பண்ணும், இதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஸ்டேஷன் ஏ, ஸ்டேஷன் பி ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 1800 மீட்டர். சரி, 1800 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், 1800 கிலோமீட்டர். இங்க இருந்து ஒரு ட்ரெயின் மூவ் ஆகுது, அதோட ஸ்பீடு 44 கிலோமீட்டர் பெர் அவர். இங்க இருந்து ஒரு ட்ரெயின் 46 கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீட்ல மூவ் ஆகுது. ரெண்டு ட்ரெயின் எப்படி இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. அப்ப என்ன பண்ணுங்க, ஸ்பீட கூட்டி எழுதுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த ரெண்டு ட்ரெயினும் எந்த இடத்துல சந்திக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னா, அந்த ரெண்டு ட்ரெயினும் எந்த டைம்ல மீட் பண்ணுதுங்கிறது முதல்ல தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்குது அந்த ரெண்டு ட்ரெயினும் எந்த இடத்துல மீட் பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஸ்பீட் இன்டு டைம். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஸ்பீட் இன்டு டைம். இங்க ஸ்பீடுங்கிறது என்ன, ரெண்டு ட்ரெயினும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது. அப்ப ரெண்டோட ஸ்பீடையும் நம்ம கூட்டி எழுதிடலாம். அப்ப ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாம். டைம் எவ்வளவுங்கிறது தெரியுமா, தெரியாது. இங்க டைம்ங்கிறது என்ன, ரெண்டு ட்ரெயினும் எப்ப மீட் பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ரெண்டு ட்ரெயினும் எப்போ மீட் பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிருக்கக்கூடிய டைம் தான் இது. அந்த டைம் தெரியுமா, தெரியாது. அதான் கண்டுபிடிக்கணும். அப்ப டைம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இங்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா, ரெண்டு ஸ்டேஷனுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 1800 மீட்டர். ஸ்பீடுங்கிறது இது ரெண்டையும் கூட்டுங்க, 44ஐயும் 46ஐயும் கூட்டுங்க. 44ஐயும் 46ஐயும் கூட்டணும் அப்படின்னா 90. அப்ப 0க்கு 0 கேன்சல், 9 20 180. அப்ப டைம் எவ்வளவு அப்படின்னா 20 ஹவர்ஸ். டைம் எவ்வளவு அப்படின்னா 20 ஹவர்ஸ். அப்ப ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி 20வது மணி நேரத்துல மீட் ஆகும். ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி 20வது மணி நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா மீட் ஆகும். அப்ப 20வது மணி நேரத்துல மீட் ஆகுது அப்படின்னா ரெண்டு ட்ரெயினும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல மீட் பண்ணியிருக்கும். சரியா? இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஸ்பீடு எவ்வளவு தெரியும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டோட ஸ்பீட்ல இருந்து ஏதாவது ஒரு ஸ்பீடை கண்டுபிடிப்போம். கொஸ்டின்ல கேட்டிருக்குது டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸ்பீட் இன்டு டைம். டைம் எவ்வளவு தெரியும், 20 ஹவர்ஸ். இப்ப ஸ்பீடு எவ்வளவு சொல்லி பார்த்தோம்னா, ரெண்டோட ஸ்பீட்ல ஏதாவது ஒரு ஸ்பீடை சப்ஸ்டிட் பண்ணுங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பீடு 44 கிலோமீட்டர் பெர் ஹவர், அந்த ஸ்பீடை இங்க சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப 44 × 20. அப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 880. அப்ப டிஸ்டன்ஸ் 880. அப்ப முதல் ட்ரெயின் 44 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மூவ் ஆகுது. முதல் ட்ரெயின் 44 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மூவ் ஆகுது. அப்ப 20வது மணி நேரத்துல அந்த ட்ரெயின் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கடந்திருக்கும் அப்படின்னா 880 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ கடந்திருக்கும். முதல் ட்ரெயின் நான் 20வது மணி நேரத்துல 880 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ கிராஸ் பண்ணியிருக்கும். இப்ப அடுத்து பிங்கிற ட்ரெயின் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னா 1800ல இருந்து 850 கழிங்க. அப்ப 20 இங்க 7, 17ல இருந்து 8 கழிச்சோம் அப்படின்னா 9. அப்ப ரெண்டாவது ட்ரெயின் 920 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ கிராஸ் பண்ணியிருக்கும். அப்ப இதுல எது கரெக்டா வருதுன்னு பாருங்க. அப்போ ஸ்டேஷன் ஏல இருந்து 920 கிலோமீட்டர் தொலைவுல சந்திச்சிருக்குமா, இல்ல 880 தான். அப்ப ஏ கிடையாது. பில இருந்து 920 கிலோமீட்டர், ஆனா இங்க 900 இருக்கு. அப்ப பி கிடையாது. ஸ்டேஷன் ஏல இருந்து 880 கிலோமீட்டர் கரெக்ட். அப்ப எது கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரி, அடுத்து 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு தொடர் வண்டி வினாடிக்கு 20 மீட்டர் வேகத்தில் சென்று அதே திசையில் வினாடிக்கு 10 மீட்டர் வேகத்தில் செல்லும் குழந்தையை முந்தி செல்கிற எவ்வளவு நேரம் ஆகும்? சரியா? இதுல ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு 180 மீட்டர் சொல்லிட்டாங்க. அந்த ட்ரெயினோட லென்த் 180 மீட்டர் சொல்லிட்டாங்க. ட்ரெயினோட ஸ்பீடு 20 மீட்டர் பெர் செகண்ட். அதே டைரக்ஷன்ல ஒரு குழந்தை ஓடுது, அதோட ஸ்பீடு 10 மீட்டர் பெர் செகண்ட். அதை ஓவர்டேக் பண்ணி போக எவ்வளவு டைம் ஆகும்? சரி, ரெண்டு பேரும் மீட் பண்றதுக்கு எவ்வளவு டைம்? சரியா? அப்போ அந்த ட்ரெயினோட லென்த் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 180 மீட்டர். ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் லென்த் எவ்வளவு அப்படின்னா 180 மீட்டர். அந்த ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா 20 மீட்டர் பெர் செகண்ட். ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா 20 மீட்டர் பெர் செகண்ட். அந்த ட்ரெயினை கிராஸ் பண்றதுக்கு ஒரு குழந்தை ஒரே டைரக்ஷன்ல ஓடுது. அந்த குழந்தையோட ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா 10 மீட்டர் பெர் செகண்ட். அந்த குழந்தையோட ஸ்பீடு
10 மீட்டர் per செகண்ட். ரெண்டு பேரும் முந்தி செல்ல, ரெண்டு பேரும் ஒரே டயத்துல மீட் பண்ண எவ்வளவு டைம் ஆகும் கேக்குறாங்க. அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ரெண்டையும் கழிச்சு வரும். 20ல இருந்து 10 கழிங்க. 20ல இருந்து 10 கழிச்சோம் அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு 10 மீட்டர் per செகண்ட். ரிலேட்டிவ் ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா 10 மீட்டர் per செகண்ட். கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது டைம் தான் கேட்டிருக்காங்க. டைம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 180 மீட்டர், ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா 10 மீட்டர் per செகண்ட். அவ்வளவுதான். இதை நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணி எழுதலாம். சரியா? கேன்சல் பண்ணி எழுதலாம் அப்படின்னா 0க்கு 0 18. அப்ப 18 செகண்ட். எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னா அந்த குழந்தையை கிராஸ் பண்றதுக்கு 18 செகண்ட் ஆகும். சரி, அடுத்த கொஸ்டின். ஒரு தொடர்வண்டி காலை 8 மணிக்கு ஏ நிலையத்தில் இருந்து புறப்பட்டு நண்பகல் 12 மணிக்கு பி நிலையத்தை அடைகிறது. சரி, ஏங்கிற ஸ்டேஷன்ல இருந்து சரி, அடுத்த சம் பார்ப்போம். ஒரு தொடர்வண்டி காலை 8 மணிக்கு ஏ நிலையத்தில் இருந்து புறப்பட்டு நண்பகல் 12 மணிக்கு பி நிலையத்தை அடைகிறது. ஒரு கார் காலை 8:30 மணிக்கு புறப்பட்டு காலை 8:30 மணிக்கு பிங்கிற நிலையத்தில் இருந்து புறப்பட்டு தொடர்வண்டி பி நிலையத்தை அடையும் அதே நேரத்தில் ஏ நிலையத்தை அடைகிறது. அவைகள் எத்தனை மணிக்கு சந்திக்கும்? சரியா? வேற ஒண்ணுமே இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இது ஏங்கிற ஸ்டேஷன், இது பிங்கிற ஸ்டேஷன். சரியா? காலையில 8 மணிக்கு ட்ரெயின் இங்க இருந்து மூவ் ஆகுது. சரியா? காலையில 8 மணிக்கு என்ன ஆகுது அப்படின்னா ட்ரெயின் இங்க இருந்து மூவ் ஆகுது. மதியம் 12 மணிக்கு ட்ரெயின், சரியா, மதியம் 12 மணிக்கு அந்த ட்ரெயின் என்ன ஆயிரும் அப்படின்னா பில போய் ரீச் ஆயிடும். இப்போ அதே இதுல கார் என்ன பண்ணுது அப்படின்னா பில இருந்து ஒரு காரு கிளம்புது. பில இருந்து ஒரு கார் எப்ப கிளம்புது அப்படின்னா 8:30 கிளம்புது. காலையில 8:30 கிளம்பி ட்ரெயின் எந்த டயத்துல பில ரீச் ஆகுமோ அதே டயத்துல ரீச் ஆகுது. சிம்பிளா 12 மணிக்கு ரீச் ஆகுதுன்னு சொல்லலாம். உங்களை யோசிக்க வைக்கிறதுக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா மதியம் 12 மணிக்கு ரீச் ஆகுதுங்கிறத இன்டைரக்டா ஏ ட்ரெயின் ரீச் ஆகிற டயத்துலதான் பிங்கிற இடத்துல இருந்து காரு ரீச் ஆகும் சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ ட்ரெயினை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் ஏல இருந்து பிக்கு போக எவ்வளவு டைம் ஆகும்? 4 மணி நேரம் ஆகும். ட்ரெயின் ஏல இருந்து பிக்கு போறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னா 4 மணி நேரம் ஆகுது. அதே இது காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கார் எவ்வளவு டைம் எடுத்துக்கிடுது? 8:30 கிளம்பி அதே 12:30 போயிடுது. 1/2 மணி நேரம் கழிச்சுதான் கிளம்புது. ஆனா என்ன ஆகுது? 12 மணிக்கு கிளம்பிடுது. 12 மணிக்கு ரீச் ஆயிடுச்சு. அப்ப எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா 3.5 மணி நேரம் ஆகுது. காரு அந்த அதே இடத்த ரீச் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னா 3.5 மணி நேரம் எடுத்துக்கிடுது. சரியா? இப்ப ஸ்பீடு எவ்வளவுங்கிறத பார்க்கணும். அப்போ ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா எக்ஸ், டைம் எவ்வளவு அப்படின்னா 4 hours. ட்ரெயினோட ஸ்பீடு x/4. அதே இது காரோட ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா அதே டிஸ்டன்ஸ் எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டதுன்னா 3.5 hours எடுத்துக்கிடுது. 3.5 hours. இது அப்படியே நம்ம முழு நம்பரை மாத்தணும் அப்படின்னா 2x/7. ஓகேவா? அப்ப காரோட ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா 2x/7. ஓகேவா? அப்ப ட்ரெயினோட ஸ்பீடு தெரியும், காரோட ஸ்பீடு எவ்வளவுங்கிறதும் தெரியும். இப்ப நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் எப்ப கிளம்புது அப்படின்னா காலையில 8:30 தான் கிளம்புது. ட்ரெயின் காலையில எத்தனை மணிக்கு கிளம்புதுன்னா 8:30 தான் கிளம்புது. சாரி, கார் 8:30 தான் கிளம்புது. ஆனா ட்ரெயின் எத்தனை மணிக்கு கிளம்பிடுது அப்படின்னா 8 மணிக்கே கிளம்பிடுது. காலையில ட்ரெயின் 8 மணிக்கே கிளம்பிடுது. அப்ப ரெண்டும் ஒரே டைம்ல கிளம்பினாதான் எப்ப மீட் பண்ணுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ரெண்டும் ஒரே டயத்துல கிளம்பினாதான் எப்ப மீட் பண்ணுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஆனா இங்க வேற வேற டைம் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 1/2 மணி நேரத்துல 8 to 8:30. அப்ப எவ்வளவு டைம்? 1/2 மணி நேரத்துல 1/2 மணி நேரத்துல அந்த ட்ரெயின் எவ்வளவு டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணிருக்குங்கிறத கண்டுபிடிங்க. அந்த 1/2 மணி நேரத்துல ட்ரெயின் சரியா எவ்வளவு டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணிருக்கும்? 1/2 hourல ட்ரெயின் எவ்வளவு டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணிருக்கும்? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஸ்பீட் இன்டு டைம். ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா x/4. டைம் எவ்வளவு அப்படின்னா 1/2 hour 1/2. அப்போ ஃபைனலா எவ்வளவு அப்படின்னா x/8. 1/2 மணி நேரத்துல ட்ரெயின்
எக்ஸ் பை 8 டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் ரிமைனிங் எவ்வளவு டிஸ்டன்ஸ் பாக்கி இருக்கு அப்படின்னா ரிமைனிங் 7/8 டிஸ்டன்ஸ் பாக்கி இருக்கு. ரிமைனிங் 7/8 டிஸ்டன்ஸ் பாக்கி இருக்கு. இப்ப இந்த 7/8 டிஸ்டன்ஸ்ல ரெண்டும் எப்ப மீட் பண்ணுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இந்த 7/8 டிஸ்டன்ஸ்ல ரெண்டும் எப்ப மீட் பண்ணுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இங்க ஏல இருந்து ட்ரெயின் கிளம்புது, பில இருந்து ஒரு கார் கிளம்புது. ரெண்டும் ஒரு குறிப்பிட்ட டயத்துல மீட் பண்ணுமா? ரெண்டும் ஒரு குறிப்பிட்ட டயத்துல மீட் பண்ணும். அப்போ ட்ரெயின் இங்க இருந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ கிராஸ் பண்ணும். அப்போ காரு இங்க இருந்து இங்க டிஸ்டன்ஸ கிராஸ் பண்ணும். சாரி, ஏ கிடையாது, half an hour முன்னாடி சொன்னாங்கல்ல, அப்ப ஏ இங்க half an hourல இது x/8 டிஸ்டன்ஸ கிராஸ் பண்ணும். பேலன்ஸ்ல என்ன அப்படின்னா 7x/8. பேலன்ஸ் டிஸ்டன்ஸ் தான் 7x/8. அப்போ காலையில 8:30க்கு ரெண்டும் ஒரே டயத்துல கிளம்பி ஒரு குறிப்பிட்ட இடத்துல மீட் பண்ணும். அப்போ இந்த ரெண்டு ட்ரெயின் கடந்த டிஸ்டன்ஸையும் கார் கடந்த டிஸ்டன்ஸையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 7/8 கிடைச்சிடும். ட்ரெயின் கடந்த டிஸ்டன்ஸையும் கார் கிராஸ் பண்ண டிஸ்டன்ஸையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு அந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் 7/8ங்கிறது கிடைச்சிடும். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா ஸ்பீடும் தெரியணும், டைமும் தெரியணும். அப்ப நமக்கு ட்ரெயினோட ஸ்பீடும் தெரியும், காரோட ஸ்பீடு எவ்வளவுங்கிறதும் தெரியும். நமக்கு ட்ரெயினோட ஸ்பீடும் தெரியும், காரோட ஸ்பீடும் தெரியும். அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? டைம் தான் தெரியணும். அப்ப அந்த பர்டிகுலர் டயத்துல ரெண்டுமே மீட் ஆயிருக்குமா? அந்த பர்டிகுலர் டயத்துல ரெண்டுமே மீட் ஆயிருக்கும், இந்த இடத்துல மீட் ஆயிருக்கும். அப்ப அந்த டயத்துல என்ன ஆகும்? ட்ரெயின் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கும், காரு இந்த இடத்துல இருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கும். அந்த பர்டிகுலர் டைம் மீட் ஆகக்கூடிய டைம் என்னங்கிறது தெரியும். அது என்னன்னு தெரியுமா? தெரியாது. அது என்னன்னு வச்சுக்கோங்க, ஏன்னு வச்சுக்கோங்க. கிராஸ் பண்ணக்கூடிய மீட்டிங் டயத்தை, ரெண்டும் மீட் ஆகக்கூடிய டயத்தை என்னன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா ஏன்னு வச்சுக்கோங்க. 2 மணி நேரம், 3 மணி நேரம், 10 மணி நேரங்கிறத நீங்க ஏன்னு சொல்லி டினோட் பண்ணிக்கோங்க. இப்ப இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் கிராஸ் பண்ண டிஸ்டன்ஸுக்கும் கார் கிராஸ் பண்ண டிஸ்டன்ஸையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு ரிமைனிங் டிஸ்டன்ஸ் நமக்கு 7x/8ங்கிறது கிடைச்சிடும். ட்ரெயின் கிராஸ் பண்ண டிஸ்டன்ஸையும் கார் கிராஸ் பண்ண டிஸ்டன்ஸையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 7/8 கிடைக்கும். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா ஸ்பீட் இன்டு டைம். ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா x/4. ட்ரெயினோட ஸ்பீடு x/4, டைம் எவ்வளவு அப்படின்னா a. அதே மாதிரி காரோட ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா 2x/7. 2x/7 டைம் எவ்வளவு அப்படின்னா a ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 7x/8. 7x/8. இங்க x காமனா இருக்கு, x ஃபுல்லா வெளியே எடுத்துருங்க. அப்ப a/4, அப்ப a/4 பிளஸ் 2a/7 ஈக்குவல் டு 7/8. அப்ப 4க்கு 7க்கு மீச்சிமா எடுத்தோம் அப்படின்னா 28 கிடைக்கும். அப்ப இங்க 7a பிளஸ் இங்க 8a ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 7/8. 7ஐயும் 8ஐயும் கூட்டினா 15. அப்ப 15a/28. அப்ப 15a டிவைடட் பை 28 ஈக்குவல் டு 7/8. நமக்கு தேவை ஏயோட வேல்யூ தான் தேவை. a is equal to இந்த 15/28 ஈக்குவல் டு சைடு கொண்டு போனோம் அப்படின்னா 28/15 வரும். 28/15. அப்போ 28, 7 28. அப்ப 7 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 49. 49/30. சரியா? அப்ப ஃபைனலா என்னன்னு கிடைச்சிருக்கோம் அப்படின்னா 49/30 கிடைச்சிருக்கும். சரியா? 49/30. இதை நம்ம அப்படியே 2ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 98/60 கிடைக்கும். 98/60 ஹவர்ஸ். 98/60 ஹவர்ஸ். இதை நம்ம 60ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 98 60ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 60 பேலன்ஸ் 38. அப்ப 1.38 ஹவர்ஸ். அப்போ 1.38 ஹவர்ஸ். அப்போ 60 பேலன்ஸ் 38. அப்ப காலையில எத்தனை மணிக்கு ட்ரெயின் கிளம்புது? 8:30 ட்ரெயின் கிளம்புது. அப்ப 8:30 கூட 138 கூட்டணும் அப்படின்னா
எவ்வளவு கிடைக்கும்? காலையில 10:08க்கு அந்த ரெண்டும் மீட் ஆகும். சரியா? காலையில 10 மணி 10.08 மணி நேரத்துல ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா மீட் ஆகும். ஒரு தொடர் வண்டி நிறுத்தமின்றி 80 கிலோமீட்டர் சராசரி வேகத்திலும் நிறுத்தத்துடன் மணிக்கு 64 கிலோமீட்டர் சராசரி வேகத்திலும் பயணிக்கிறது. அந்த தொடர் வண்டி 1 மணி நேரத்திற்கு சராசரியாக எத்தனை நிமிடங்களில் இருக்கும்? சரி, என்னடா இது, இவங்க ஒவ்வொரு ஸ்டாப்லயும் நிக்காம போச்சுன்னா 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது, நின்று போச்சுன்னா 64 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது, ஆனா எவ்வளவு நேரம் நிக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா ரெண்டு வேற வேற ஸ்பீடா இருக்கேன்னா யோசிக்க வேண்டாம். இங்க இவங்க டிஸ்டன்ஸ் தான் வித்தியாசமா கொடுத்திருக்காங்க. ட்ரெயின் நார்மலா 1 மணி நேரத்துல 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. நார்மலா ட்ரெயின் 1 மணி நேரத்துல எவ்வளவு ஸ்பீட்ல போகுது அப்படின்னா 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. அதே ட்ரெயின் ஒவ்வொரு ஸ்டாப்லயும் நின்று போகும்போது எவ்வளவு டைம் எடுத்து எவ்வளவு ஸ்பீட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணுது அப்படின்னா அதே 1 மணி நேரத்துல 64 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் கிராஸ் பண்ணுது. இது ஒவ்வொரு ஸ்டாப்லயும் நின்று போகும்போது 64 கிலோமீட்டர் தான் அதனால ரீச் பண்ண முடியுது. இப்ப நார்மலா எந்த ஒரு ஸ்டாப்லயுமே ட்ரெயின் நிக்காம போச்சுன்னா எவ்வளவு டைம் ஆகும்? இப்போ நார்மலா ஒரு ட்ரெயின் எந்த ஒரு ஸ்டாப்லயும் நிக்காம போச்சுன்னா 1 மணி நேரத்துல 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணுது. அப்போ அதே ட்ரெயின் நார்மலா எந்த ஒரு ஸ்டாப்லயும் நிக்காம போச்சு அப்படின்னா 64 கிலோமீட்டர் எவ்வளவு நிமிஷத்துல கிராஸ் பண்ணும்? அது எவ்வளவு கண்டுபிடிக்கலாமா? அப்போ 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கிராஸ் பண்றதுக்கு அந்த ட்ரெயினுக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னா 60 நிமிஷம், 1 ஹவர் 60 நிமிஷம் ஆகுது. அப்ப 64 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ண எவ்வளவு டைம் ஆகும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 80x = 60 × 64. 80x = 60 × 64. அப்ப x = 60 × 64 divided by 80. 3 20 60, 4 20 80, 4 4 4, 16 4 64. 16 3 மல்டிப்ளை பண்ணா 48. அப்ப எவ்வளவு அப்படின்னா 48 நிமிஷம். அப்ப 64 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கிராஸ் பண்றதுக்கு அந்த ட்ரெயினுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா 48 நிமிஷம் ஆகும். அப்ப எவ்வளவு நிமிஷம் ஆகும்னா 48 நிமிஷம் ஆகும். அப்ப எவ்வளவு டைம் எடுத்துக்கிடும்? சரியா? அது எவ்வளவு டைம் எடுத்துக்கிடும்? அப்ப 60 நிமிஷத்துல இருந்து 48 கழிங்க. எவ்வளவு அப்படின்னா 12 நிமிஷம். அப்ப ஒவ்வொரு ஸ்டாப்லயும் நிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னா 12 நிமிஷம் ஆகும். ஒரு ரயில் தண்டவாளத்தின் ஓரத்தில் நிற்கும் ஒரு சிறுவன் தன்னை நோக்கி ஒரு ரயில் 8 வினாடிகளும் அதே நீளத்தை போல் 2 மடங்கு நீளமுள்ள ஒரு கீழ் நோக்கிய ரயில் 20 வினாடிகளிலும் கடந்து செல்வதை காண்கிறான். அவ்விரு ரயில்களும் ஒன்றை ஒன்று கடந்து செல்ல எவ்வளவு நேரம் ஆகும்? சரியா? கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது, ஒரு ட்ரெயின் ரயில்வே டிராக் பக்கத்துல ஒரு சிறுவன் நிக்கிறான். தன்னை நோக்கி வரும் ஒரு ட்ரெயின் 8 வினாடிகளிலும் அதே நீளத்தை அதே லென்த் இருக்கிற போல டபுள் மடங்கு லென்த் இருக்கக்கூடிய இன்னொரு ட்ரெயினை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னா 20 நிமிஷம் 20 செகண்ட் ஆகுது. சரி, அந்த ட்ரெயினும் சரியா? ரயில் தண்டவாளத்தில் நிற்கும் ஒரு சிறுவன் தன்னை நோக்கி வரும் ஒரு ரயில் 8 வினாடிகளிலும் அதன் நீளத்தை போல் 2 மடங்கு நீளம் உள்ள ஒரு கீழ் நோக்கிய ரயில் 20 வினாடிகளிலும் கடந்து செல்கிறதை காண்கிறான். அவ்விரு ரயில்களும் ஒன்றை நோக்கி கடந்து செல்ல எவ்வளவு நேரம் ஆகும்? சரியா? ஒரு ரயில்வே டிராக் பக்கத்துல ஒரு சின்ன பையன் நிக்கிறான். இங்க இருந்து ஒரு ட்ரெயின் வருது, இங்க ரைட் சைட்ல இருந்து ஒரு ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயின் அந்த சிறுவனை எவ்வளவு செகண்ட்ல கிராஸ் பண்ணுது அப்படின்னா 8 செகண்ட்ல கிராஸ் பண்ணுது. ஒரு ட்ரெயின் ரைட் சைட்ல இருந்து வரக்கூடிய ஒரு ட்ரெயின் ஒரு சின்ன பையனை 8 செகண்ட்ல கிராஸ் பண்ணுது. அந்த ட்ரெயின் லென்த் இருக்கிற மாதிரியே டபுள் லென்த் இருக்கக்கூடிய இன்னொரு ட்ரெயின் லெப்ட் சைட்ல இருந்து வருது. அந்த ட்ரெயின் அந்த சின்ன பையனை எவ்வளவு நேரத்துல கிராஸ் பண்ணுது அப்படின்னா 20 செகண்ட்ல கிராஸ் பண்ணுது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 100 மீட்டர் இருக்கக்கூடிய ட்ரெயின் வலது பக்கத்துல இருந்து வருது அப்படின்னா அந்த ட்ரெயின் ஒரு சின்ன பையனை 8 செகண்ட்ல கிராஸ் பண்ணிடுது. அதே மாதிரி டபுள் லென்த் 200 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய இன்னொரு ட்ரெயின் வருது.
அது அந்த பையனை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னா 20 செகண்ட் ஆகுது. இப்ப ரெண்டு ட்ரெயினும் ஒன்ன கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? ரெண்டு ட்ரெயினும் ஒன்ன கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? இதுதான் கொஸ்டின். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ட்ரெயின் 1 அதோட லென்த் எவ்வளவு தெரியுமானா தெரியாது. ட்ரெயின் 1 இதோட லென்த் எவ்வளவு தெரியுமானா தெரியாது. அதை L1 வச்சுக்கோங்க. இன்னொன்னு அதோட ஸ்பீடு எவ்வளவு தெரியுமானா தெரியாது. அத ஸ்பீட் 1. டைம் எவ்வளவு டைம் எடுத்துக்கிடுது அப்படின்னா 8 செகண்ட் எடுத்துக்கிடுது. அது எவ்வளவு டைம் எடுத்துக்கிடுது அப்படின்னா 8 செகண்ட் எடுத்துக்கிடுது. அப்போ அதோட ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அது ட்ரெயினோட லென்த் L1 வச்சுக்கோங்க. அது எவ்வளவு டைம் எடுத்துக்கிடுது அப்படின்னா 8 செகண்ட் எடுத்துக்கிடுது. அந்த ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளவுன்னா டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் L1 டைம் எவ்வளவு அப்படின்னா 8 செகண்ட்ஸ். இது ட்ரெயின் 1. அப்ப இது ட்ரெயின் 2 பார்த்தோம் அப்படின்னா, இந்த ட்ரெயினோட லென்த் L2. இது எப்படி இருக்கு அப்படின்னா முதல் ட்ரெயினை விட டபுள் மடங்கு லென்த் இருக்கு. அந்த ட்ரெயினோட டைம் எவ்வளவு அப்படின்னா 20 செகண்ட்ஸ். அப்ப ஸ்பீடு எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2L1 டிவைடட் பை 20. 2L1 டிவைடட் பை 20. இந்த ரெண்டு ட்ரெயின் என்ன பண்ணுது? ரெண்டும் ஒன்னே கிராஸ் பண்ணி போகுது. அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன? ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. ரெண்டோட ஸ்பீடையும் கூட்டணும். அப்ப S1 பிளஸ் S2 சீக்வல் டு எவ்வளவு அப்படின்னா L1 by 8 plus 2L1 by 20. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஓரன் 2 5 2 20. அப்ப L1 by 8 plus L1 by 10. ஓகேவா? இப்போ இது ரிலேட்டிவ் ஸ்பீடு. அப்போ கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது எப்போ இந்த ரெண்டு ட்ரெயினும் மீட் பண்றதுக்கு டைம் ஆகும். அப்ப டைம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் முதல் ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா L1, ரெண்டாவது ட்ரெயினோட ஸ்பீடு 2L1 டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீடு L1 by 8 பிளஸ் L1 by 10. அப்ப 8க்கும் 10க்கும் LCM எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? மேல 3L1 8க்கும் 10க்கும் LCM எடுத்தோம் அப்படின்னா 40. அப்ப 5L1 பிளஸ் 4L1 ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா இங்க 3L1 divided by 9L1. இங்க என்ன இருக்குன்னா 40 இருக்கு. இங்க என்ன 40 எழுதிக்கும். சரியா? இப்ப இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதுவோம். சரியா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா L1க்கு L1 கேன்சல் ஆயிரும். ஓவர் 3 3 9. அப்ப ஃபைனலா டைம் எவ்வளவு அப்படின்னா 40/3. டைம் எவ்வளவு அப்படின்னா 40/3 செகண்ட்ஸ். ஓகேவா? ஃபைனலா டைம் எவ்வளவு அப்படின்னா 40/3. அது அவங்க மிக்சடு ஃபிராக்ஷன்ல எழுதியிருக்காங்க. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 13 3 39 பேலன்ஸ் 1. அப்ப 13 1/3 செகண்ட்ஸ். ஒரு ரயில் அசையாத கம்பத்தை கடக்க 1 நிமிடம் எடுத்துக்கொள்கிறது. ரயிலின் நீளத்தை போல் இருமடங்கு நீளமுள்ள ஒரு பாலத்தை கடக்க அந்த ரயில் எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? சரியா? ஒரு ட்ரெயின் ஒரு போஸ்ட் எலக்ட்ரிக் போஸ்ட் கடக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னா 1 நிமிஷம் ஆகுது. அப்ப ட்ரெயினோட லென்த் எவ்வளவு அப்படின்னா X. அதே மாதிரி ஒரு பிரிட்ஜ் இதே மாதிரி லென்த் இருக்கக்கூடிய டபுள் லென்த் இருக்கக்கூடிய பிரிட்ஜை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? சரியா? ஃபர்ஸ்ட் என்னன்னா ட்ரெயினோட லென்த் எவ்வளவுனா X. அது ஒரு எலக்ட்ரிக் போல கிராஸ் பண்றதுக்கு 1 மினிட் எவ்வளவு அப்படின்னா 60 செகண்ட். இப்போ அதே மாதிரி இருமடங்கு பாலத்தை. சரியா? அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா ட்ரெயினோட லென்த் பிளஸ் பிரிட்ஜோட லென்த். அப்ப 3x லென்த்தை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? அப்ப எக்ஸோட வேல்யூ எக்ஸ் டிஸ்டன்ஸை கிராஸ் பண்றதுக்கு 60 நிமிஷம் ஆகுது, 60 செகண்ட் ஆகுது அப்படின்னா 3x டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ண 180 செகண்ட் ஆகும். 3x டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ண 180 செகண்ட் ஆகும். அடுத்த கொஸ்டின். நடைமேடை நீளம் ரயிலின் நீளத்தை போல் 2 மடங்கு. ரயிலின் வேகம் மணிக்கு 144 கிலோமீட்டர் ஆகும். ரயில் 30 வினாடிகளில்
நடைமேடையை கடக்கிறது எனில் நடைமேடையின் நீளம் என்ன? சரியா, நடைமேடையின் நீளம் என்னன்னு சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீடு எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 144 கிலோமீட்டர் per hour. அது எவ்வளவு செகண்ட்ல கிராஸ் பண்ணுது அப்படின்னா 30 செகண்ட்ல கிராஸ் பண்ணுது. அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ட்ரெயினோட லென்த் பிளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த். ட்ரெயினோட லென்த் தெரியாது. அப்ப பிளாட்ஃபார்மோட லென்த் எப்படி இருக்கு அப்படின்னா ட்ரெயின் லென்த் மாதிரி டபுள் மடங்கு இருக்கு. அப்ப 2x. அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 3x. அப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்பீட் இன்டு டைம். டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 3x. ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா 144 இன்டு கிலோமீட்டர் per hourல இருக்கு. மீட்டர் per செகண்டா மாத்தணும் அப்படின்னா 5/18 மல்டிப்ளை பண்ணணும். இன்டு இங்க 30. ஓர் 18 18 8 18 144. இதுக்கப்புறம் 8 இன்டு 5 இன்டு 30. 8 5 40. 40 30 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1200. அப்ப 3x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 1200. 3x ஓட வேல்யூ 1200. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா பிளாட்ஃபார்மோட லென்த் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3x ஓட வேல்யூ 1200 அப்படின்னா 2x ஓட வேல்யூ என்ன? அப்போ 3x ஓட வேல்யூ 1200 அப்படின்னா 2x ஓட வேல்யூ 800. அப்ப 2x ஓட வேல்யூ 800 அப்படின்னா பிளாட்ஃபார்மோட லென்த் 800 மீட்டர். சரி, நெக்ஸ்ட் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இப்போ கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓடு நீரற்ற நிலையில் ஒரு படகின் வேகம் 14 கிலோமீட்டர் பெர் மணி, நீரோட்டத்தின் திசையில் 28 கிலோமீட்டர் தூரத்தை 1 மணி 45 நிமிடங்களில் கடக்கிறது. நீரோட்டத்தின் வேகத்தை கண்டறிக. நீரோட்டத்தோட ஸ்பீடு எவ்வளவுன்னு சொல்லி தண்ணியோட ஸ்பீடு எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ ஒரு குளத்துல எடுத்துக்கோம். குளத்துல பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு நீரோட்டமும் இருக்காது, தண்ணி தேங்கியே இருக்கும். அந்த மாதிரி தேங்கி இருக்கக்கூடிய நேரத்துல தேங்கி இருக்கிற தண்ணியில ஒரு போட் எவ்வளவு ஸ்பீட்ல போகும் அப்படின்னா 14 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். போட்டோட ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா 14 கிலோமீட்டர் per hour. சரி, அடுத்து நீரோட்டத்தின் திசையில் 28 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணணும். சரி, 28 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ எவ்வளவு டயத்துல கிராஸ் பண்ணணும் அப்படின்னா டைம்ங்கிறது 1 hour 45 minutes. 1 hour 45 minutes. இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1.75 hours எழுதிக்கலாம். 1.75 hours. நீரோட்டத்தோட திசையில தண்ணி போற டைரக்ஷன்லயே போட்டு போகுது. அப்ப அதை என்னன்னு சொல்லுவோம்? டவுன் ஸ்ட்ரீம் சொல்லுவோம். அப்போ டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை இன்டைரக்டா கொடுத்துட்டாங்க. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது தண்ணியோட ஸ்பீடு எவ்வளவு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா x plus y. அப்போ போட்டோட ஸ்பீடையும் தண்ணியோட ஸ்பீடையும் கூட்டணும் அப்படின்னா நீரோட்டத்தோட திசையில போட் எவ்வளவு ஸ்பீட்ல போகும், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு எவ்வளவு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க vங்கிறது என்ன அப்படின்னா 28 டிவைடட் பை 1.75 ஈக்குவல் டு x ஓட வேல்யூ 14, y ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வாங்க. பிளஸ் 14 கிட்ட வரும்போது -14 மாறிடும். அப்ப இங்க 28 பை 1.75 இருக்கு. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். சரி, இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா 1 இங்க 16 கிடைக்கும். அப்ப 16 மைனஸ் 14 ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா y. அப்ப y ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2 கிலோமீட்டர் per hour. அப்ப yங்கிறது என்ன அப்படின்னா தண்ணியோட ஸ்பீடு. தண்ணியோட ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா நீரோட்டத்தின் வேகம். தண்ணியோட ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா 2 கிலோமீட்டர் per hour. சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஒரு ஓடு நீரற்ற நிலையில் தேங்கிய நீரில் படகின் வேகம் 11 கிலோமீட்டர். அப்படகானது நீரோட்டத்திற்கு எதிர் திசையில் 2 மணி நேரத்தில்
19 கிலோமீட்டர் தூரத்தை கடந்தால் நீரோட்டத்தின் வேகம் என்ன? சரியா, போட்டோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. போட்டோட ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா 11 கிலோமீட்டர் பெர் அவர். போட்டோட ஸ்பீடு 11 கிலோமீட்டர் பெர் அவர். இதுல என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீரோட்ட திசைக்கு எதிர் திசையில். அப்ப என்ன அப்படின்னா அப்ஸ்ட்ரீம், இதை வியூன்னு எடுத்துக்கோங்க. அது எவ்வளவு கிடக்குது அப்படின்னா 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ 2 மணி நேரத்துல கிடக்குது. 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸா 2 மணி நேரத்துல கிடக்குது. அப்ப தண்ணியோட ஸ்பீடு எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ஸ்ட்ரீமோட ஃபார்முலா என்ன அப்படின்னா போட்டோட ஸ்பீடு மைனஸ் தண்ணியோட ஸ்பீடு. போட்டோட ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா 11 மைனஸ் ஒய். தண்ணியோட ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா 19/2. ரெண்டத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 9.5. அப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் இங்கிட்ட வரும்போது பிளஸ்ஸா மாறிடும். 11 மைனஸ் 9.5. ஃபைனலா வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 1.5 கிலோமீட்டர் பெர் அவர். தண்ணியோட ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா 1.5 கிலோமீட்டர் பெர் அவர். ஒரு படகோட்டி நீரின் எதிர்த்து திசையில் 24 கிலோமீட்டர் தூரத்தை ஒரு படகோட்டி நீரின் எதிர் திசையில் 24 கிலோமீட்டர் தூரத்தையும் நீரோட்டத்தின் திசையில் 36 கிலோமீட்டர் தூரத்தையும் கடக்க ஒவ்வொரு முறையும் 6 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறார் எனில் நீரோட்டத்தின் வேகம் என்ன? சரியா, ஒரு படகோட்டி சரியா ஒரு போட்ல என்ன பண்றாரு அப்படின்னா நீரின் எதிர் திசையில 24 கிலோமீட்டர் தூரத்தை 6 மணி நேரத்துல கிடக்குறாரு. அதே மாதிரி நீரோட திசையில 36 கிலோமீட்டர் தூரத்தையும் 6 மணி நேரத்துல கிடக்குறாரு. அப்போ தண்ணியோட ஸ்பீடு எவ்வளவு? அப்ப நீரோட்டத்துக்கு எதிர் திசையில் அப்ஸ்ட்ரீமோட வேல்யூ பார்க்கணும். 24 கிலோமீட்டர் தூரத்தை 6 மணி நேரத்துல கிடக்குறாரு. அதே மாதிரி தண்ணியோட டைரக்ஷன் பியோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 36 கிலோமீட்டர் தூரத்தை அதே 6 மணி நேரத்துல கிடக்குறாரு. அப்போ அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு 4 கிலோமீட்டர் பெர் அவர். தண்ணியோட ஸ்பீடு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு 6 கிலோமீட்டர் பெர் அவர். தண்ணியோட டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது. நீரோட்டத்தின் வேகம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீரோட்டத்தின் வேகம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா v minus u divided by 2. அப்ப v ஓட வேல்யூ 6, u ஓட வேல்யூ 4 divided by 2. 2/2 ஓட வேல்யூ எவ்வளவுனா 1. இப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 1 கிலோமீட்டர் பெர் அவர். நீரோட்டத்தின் வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டர் ஆகும். நீரோட்டத்தின் வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டர் ஆகும். ஒரு படகானது நீரோட்டத்தின் திசையில் 40 கிலோமீட்டர் தூரத்தையும் நீரோட்டத்திற்கு எதிர்த்த திசையில் 12 கிலோமீட்டர் தூரத்தையும் 4 மணி நேரத்தில் கடக்கிறது. ஓடு நீரற்ற நிலையில் அப்படகின் வேகம் என்ன? சரியா, இப்போ ஒரு தண்ணியோட ஸ்பீடு எவ்வளவு கொடுத்துட்டாங்க 4 கிலோமீட்டர் பெர் அவர். தண்ணியோட ஸ்பீடு எவ்வளவுனா 4 கிலோமீட்டர் பெர் அவர். ஒரு போட்டு டவுன் ஸ்ட்ரீம்ல தண்ணி போற டைரக்ஷன்ல 40 கிலோமீட்டர் தூரத்தையும் தண்ணி போற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல 12 கிலோமீட்டர் தூரத்தையும் மொத்தமா எவ்வளவு நேரத்துல கிடக்குதுன்னா 4 மணி நேரத்துல கிடக்குது. சரி, கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது அந்த தண்ணியோட அந்த படகோட ஸ்பீடு எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது ஒய்யோட வேல்யூ கொடுத்தாச்சு. ஒய்யோட வேல்யூ 4 கிலோமீட்டர் பெர் அவர். ஒய்யோட வேல்யூ 4 கிலோமீட்டர் பெர் அவர். அது நீரோட்டத்தின் திசையில் டவுன் ஸ்ட்ரீம்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணுது அப்படின்னா 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ கிராஸ் பண்ணுது. அதே இது அப்ஸ்ட்ரீம்ல அது எவ்வளவு டிஸ்டன்ஸ கிராஸ் பண்ணுது அப்படின்னா 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ கிராஸ் பண்ணுது. இதுக்கு டோட்டலா எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னா 4 மணி நேரம் ஆகுது. டோட்டலா எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னா 4 மணி நேரம் ஆகுது. சரியா, இது டோட்டல் டைம்ங்கிறது அப்ஸ்ட்ரீம்ல அது போறதுக்கு டைமும் டவுன் ஸ்ட்ரீம்ல அது எடுத்துக்கூடிய டைமும் ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா டோட்டல் டைம் 4 ஹவர்ஸ் கிடைக்கும். அப்ப டைம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு.
டைம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்ஸ்ட்ரீம்ங்கும் போது டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 40 கிலோமீட்டர். ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா அப்ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீமுக்கு எவ்வளவு அப்படின்னா 12 கிலோமீட்டர். அப்ப அதுக்கு ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா v. அப்ப u ஓட வேல்யூ என்ன? u ஓட வேல்யூ x பிளஸ் y. அப்ப xங்கிறது தெரியாது. அப்ப y ஓட வேல்யூ எவ்வளவுனா 4. அப்ப 40 டிவைடட் பை x பிளஸ் 4. அப்ப 12 டிவைடட் பை x மைனஸ் 4 ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 4 ஹவர்ஸ். அப்போ x பிளஸ் 4க்கும் x மைனஸ் 4க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா ரெண்டையும் மல்டிப்ளை தான் பண்ணணும். அப்ப x ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர். இங்க 40 இன்ட்டு சரியா, இதை நம்ம இங்க சிம்பிளிஃபை பண்ணி கூட எழுதிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எல்லாமே 4ஆம் நம்பர் தான் இருக்கு. ஒரு நாள் 4, முன்னாங்க 12, பாயிண்ட்னாங்க 40. அப்போ 10x மைனஸ் 40 பிளஸ் 3x பிளஸ் 12 ஈக்குவல் டு எவ்வளவுனா 1. அப்ப இங்க மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் 16. இங்க 10x பிளஸ் 3x எவ்வளவு அப்படின்னா 13x மைனஸ் 40 பிளஸ் 12 அப்ப மைனஸ் 28. ஓகேவா? அப்ப இது எல்லாத்தையும் ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் 13x பிளஸ் 12 ஈக்குவல் டு 0. அப்ப ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 12 கிடைக்கணும். அதே ரெண்டு நம்பரை கூட்டுனா மைனஸ் 13 கிடைக்கணும். அப்ப ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 12, அதே ரெண்டு நம்பரை கூட்டுனாலோ கழிச்சாலோ மைனஸ் 13 கிடைக்கணும். அப்ப என்னவா இருக்கும்? ஓவர் 12 ரெண்டு பக்கமுமே மைனஸ். அப்ப x மைனஸ் 1 இன்ட்டு x மைனஸ் 12 x மைனஸ் 1 ஈக்குவல் டு x மைனஸ் 12 ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 0. அப்ப x ஓட வேல்யூ 1,12. ஆப்ஷன்ல 1ஆம் நம்பர் இருக்கணும் இல்ல 12ஆம் நம்பர் இருக்கணும். அப்ப நமக்கு 12 இருக்கு. அப்ப போட்டோட ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா 12 கிலோமீட்டர் பெர் அவர். ஒரு தேங்கிய நீரில் மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் மீண்டும் ஒரு நீச்சல் வீரர் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை நீரோட்டத்தின் திசையில் கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரமானது அதே தூரத்தை நீரோட்டத்தின் எதிர் திசையில் எடுத்துக்கொள்ளும் நேரத்தில் பாதி அளவாகும் எனில் நீரின் வேகத்தை காண்க. சரியா? கொஸ்டின்ல எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 9 கிலோமீட்டர் பெர் அவர். இதுல என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸ்பீடா மென்ஷன் பண்ணிருக்காங்க. தண்ணி போற டைரக்ஷன்ல போகக்கூடிய ஸ்பீடு எப்படி இருக்கு அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகக்கூடிய ஸ்பீடுக்கு டபுள் மடங்கு இருக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 9 கிலோமீட்டர் பெர் அவர். இதை இன்னொரு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா தண்ணி போற டைரக்ஷன்ல நீரோட்டத்தின் திசையில போகக்கூடிய ஸ்பீடு எப்படி இருக்கு அப்படின்னா அதற்கு எதிர் திசையில எடுத்துக்கூடிய டயத்துக்கு டபுள் மடங்குக்கு ஈக்குவலா இருக்கு. சரியா? அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் எப்படி இருக்கு அப்படின்னா டைம் வச்சு கொடுத்திருக்காங்க. அப்ஸ்ட்ரீம் டைம், டவுன் ஸ்ட்ரீம் டைம். சரியா? டவுன் ஸ்ட்ரீம்ல போகக்கூடிய டைம் எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா சரியா நீரோட்டத்தின் திசையில் கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரமானது எதிர் திசையில் கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரத்தில் பாதியா உள்ளது. அப்ப இது 1 மணி நேரம் அப்படின்னா இது 2 மணி நேரம் ஆகுது. இது டைமுக்கு. இதே ஸ்பீடுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது u, இது v. அப்ப இங்க v ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா இங்க 2 இங்க எழுதணும் இன்டு 2. இங்க v ஓட வேல்யூ, v ஓட ஸ்பீடு எப்படி இருக்குன்னா நீருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போற ஸ்பீடுக்கு டபுள் மடங்கு இருக்கு. ஓகேவா? அப்போ u ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா x மைனஸ் y. v ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2x பிளஸ் 2y. சரியா? 2x பிளஸ் 2y. ஓகேவா? அப்படியே மாத்தி எழுதிட்டேன். u is equal to u. அப்ப u ஓட வேல்யூ x மைனஸ் y, v ஓட வேல்யூ x பிளஸ் y. அப்ப 2x மைனஸ் 2y ஈக்குவல் டு x பிளஸ் y. இது ஈக்குவல் டு வரும்போது இங்க x மாறிடும். இதே இது மைனஸ் 2y அங்கிட்டு போகும்போது பிளஸ் 2y மாறும். 2 பிளஸ் 1 3. அப்ப x ஓட வேல்யூ 9 கொடுத்துட்டாங்க.
அப்ப எக்ஸோட வேல்யூ 9 அப்படின்னா 9 is equal to 3y. அப்போ ஒய்யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3 கிலோமீட்டர் பெர் அவர். அப்போ ஒய்யோட வேல்யூ 3 கிலோமீட்டர் பெர் அவர். ஒய்ங்கிறது நீரோட்டத்தோட வேகம். சரி, அடுத்து அசைவற்ற நீரில் ஒரு மாலுமியின் வேகம் x, நீரோட்டத்தின் வேகம் y. நீரோடைக்கு எதிர் திசையில் செல்லும் ஒரு குறிப்பிட்ட தூரம் பயணித்து அதே தூரத்தை நீரோட்டத்தின் திசையில் திரும்பி வந்த போது அந்த பயணத்தின் சராசரி வேகத்தை காண்க. சரியா? இப்போ தண்ணி போற டைரக்ஷன்லயே போயிட்டு அதே டைரக்ஷன்ல திரும்ப வரணும். அப்படி வரும்போது இருக்கக்கூடிய சராசரி வேகம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப அதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர், ஆப்ஷன் டி, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ். சரி, அடுத்த கொஸ்டின். நீரோட்டத்திற்கு எதிர் திசையில் செல்ல எடுத்துக்கொள்ளும் நேரமானது நீரோட்டத்தின் திசையில் செல்ல எடுத்துக்கொள்ளும் நேரத்தை போல் n மடங்காக இருந்தது. அமைதி நீரில் நீரின் வேகம் x ஆகவும் நீரோட்டத்தின் வேகம் y ஆகவும் இருந்தால் x:y இன் மதிப்பு என்ன? வேல்யூ என்னன்னா இதுக்கு ஃபார்முலாக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா n+1/n-1. சரியா? n+1/n-1. அடுத்த கொஸ்டின். ஒரு படகு நீரோட்டத்தின் திசையில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்க 12 மணி நேரமும் அதே தூரத்தை திரும்ப வர 24 மணி நேரமும் எடுத்துக்கொள்கிறது. நிலையான நீரில் தூரத்தை கடக்க படகுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சரியா? இப்போ ஒரு படகு நீரோட்டத்தோட திசையில தண்ணி போற டைரக்ஷன்ல ஒரு தூரத்தை கடக்கிறதுக்கு 12 மணி நேரம் ஆகுது. அதே தூரத்துல திரும்பி வர்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னா 24 மணி நேரம் ஆகுது. சரி, அப்படியே டபுள் டைம் ஆகுது. அப்போ ஆவரேஜ்ல நிலையான தண்ணியில அந்த படகு போறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? சரியா? ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் டைம் கேட்டிருக்காங்க. 2 × 24 × 12 டிவைடட் பை 24 + 12. 24 12 கூட்டம் 36, 1 12 12, 3 12 36, 1 3 3, m3 64. 2ஐயும் 12ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 16 மணி நேரம், 16 hours. ஒரு நிலையான நீரில் படகின் வேகம் 15 கிலோமீட்டர் ஆகும். நீரோட்டத்தின் வேகம் மணிக்கு 3 கிலோமீட்டர் ஆகும். அப்படகானது நீரோட்டத்திற்கு எதிராக 54 கிலோமீட்டர் தூரத்தையும் நீரோட்டத்தின் திசையில் அதே தூரத்தையும் கடக்க எவ்வளவு நேரம் ஆகும்? சரியா? இப்போ ஒரு படகு தண்ணில நிலையான தண்ணில படகோட வேகம் எவ்வளவு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 15 கிலோமீட்டர், நீரோட்டத்தோட வேகம் ஒய்யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3 கிலோமீட்டர். இப்போ அந்த நீரோட்டத்துக்கு ஆப்போசிட்ல 54 கிலோமீட்டர் தூரத்தையும் அதே டைரக்ஷன்ல அதே டிஸ்டன்ஸையும் கிராஸ் பண்ணணும். அதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் சொல்லி கேட்டிருக்காங்க. டைம், டோட்டல் டைம். டைம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இது அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடையும் டவுன் ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸையும் சேர்த்து கூட்டணும். அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா அப்ஸ்ட்ரீமுக்கு 54, இங்க அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு 15 - 3. அப்ப இங்க 15 - 3 பிளஸ் இங்க 54 டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு 15 + 3. அப்ப 54 டிவைடட் பை 12 பிளஸ் 54 டிவைடட் பை 18. சரி, சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 4 18 18, 3 18 54, 4 12 12, 4 12 48, பேலன்ஸ் 6, I 12 60, 4.5. 3 + 4.5 ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 7.5. 4.5 + 3 எவ்வளவு அப்படின்னா 7.5 hours. அப்ப எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா 7.5 மணி நேரம் ஆகும். ரவியால் அசைவற்ற நீரில் மணிக்கு 14 கிலோமீட்டர் வேகத்தில் படகை செலுத்த முடியும். ஆற்றில் மணிக்கு
2 கிலோமீட்டர் வேகத்தில் நீர் பாய்கிறது என்றால் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை ஆற்றின் எதிர் திசையில் கடக்க ரவிக்கு 3 மணி நேரம் ஆகிறது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ தண்ணி போற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னா 3 மணி நேரம் ஆகுது. ஓகேவா? இதுல அதே தூரத்தை ஆத்தோட திசையில கிடக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? சரியா? கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா போட்டோட ஸ்பீடு 14 கிலோமீட்டர் பெர் அவர், அதே இது தண்ணியோட ஸ்பீடு 2 கிலோமீட்டர் பெர் அவர். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ சரியா, ஒரு குறிப்பிட்ட தூரத்தை தண்ணி போற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிடக்கிறதுக்கு அப்ஸ்ட்ரீம் டைம் எவ்வளவு அப்படின்னா 3 hours. சரியா? அப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளவுங்கிறது தெரியணும். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்பீட் இன்டு டைம். அப்ப ஸ்பீட் எவ்வளவுன்னா அப்ஸ்ட்ரீம் போட்டோட ஸ்பீடையும் தண்ணியோட ஸ்பீடையும் கழிங்க. 14ல இருந்து 2 கழிச்சோம் அப்படின்னா 12. டைம் எவ்வளவுனா 3. அப்ப 36 கிலோமீட்டர். டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 36 கிலோமீட்டர். அப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளவுங்கிறது கிடைச்சிருச்சு. அதே டிஸ்டன்ஸ தண்ணி போற டைரக்ஷன்ல கிராஸ் பண்ண, அதே டிஸ்டன்ஸ தண்ணி போற ஸ்பீட்ல கிராஸ் பண்ண எவ்வளவு டைம் ஆகும்? அப்போ ஸ்பீடுன்னு பார்த்தோம், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடுன்னு பார்த்தோம் அப்படின்னா 36 இன்ட்டு டவுன் எவ்வளவு நேரம் ஆகும் கேட்டிருக்காங்க. அப்ப டைம் தான் கண்டுபிடிக்கணும். டைம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸ்பீடுங்கிறது டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு, வியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப 36 டிவைடட் பை என்ன அப்படின்னா 14 2 கூட்டினா 16. அப்ப 36 பை 16 ஹவர்ஸ். இங்க உங்களுக்கு மணி நேரமும் நிமிடத்திலையும் கொடுத்திருக்காங்க. அப்ப 36 பை 16 இன்ட்டு 60. 4 16 94 36. ஒரு நாள் 4 15 நாளா 60. அப்போ 9 15 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 135 மினிட்ஸ். இது அப்படியே நம்ம ஹவர்ஸ்க்கு மாத்தணும் அப்படின்னா 2 மணி நேரம் பேலன்ஸ் 15 நிமிஷம் இருக்கும். அப்ப 2 hours 15 minutes. அடுத்த கொஸ்டின், நீரோட்டத்தின் திசையில் நிலையான நீரில் படகின் வேகம் 125% ஆகும். படகானது நிலையான நீரில் 20 கிலோமீட்டர் கடப்பதற்கு 30 நிமிடங்கள் ஆகிறது. சரி, நீரோட்டத்தின் திசையில் நிலையான நீரின் படகின் வேகம் 125% ஆகும். படகானது நிலையான நீரில் 20 கிலோமீட்டர் வேகத்தில் கடப்பதற்கு 30 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது. 15 கிலோமீட்டர் தூரத்தை நீரோட்டத்தின் எதிர் திசையில் கடக்க எவ்வளவு நேரம் ஆகும்? சரியா? கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது போட்டோட ஸ்பீடு பிளஸ் தண்ணியோட ஸ்பீடோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அப்ப இது எவ்வளவு அப்படின்னா 100, இப்ப இது 125. அப்ப ஸ்பீடு ரேஷியோ எவ்வளவு அப்படின்னா 5:4. ஸ்பீடோட ரேஷியோ எவ்வளவு அப்படின்னா 5:4. ஓகேவா? இப்ப அடுத்து பார்த்தோம் அப்படின்னா போட்டோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. போட்டோட ஸ்பீடு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ அரை மணி நேரத்துல 0.5ல கிடக்குது. சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா 40 கிலோமீட்டர் பெர் அவர். அப்ப போட்டோட ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா 40 கிலோமீட்டர் பெர் அவர். டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வியோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 50 கிலோமீட்டர் பெர் அவர். போட்டோட ஸ்பீடு நிலையான தண்ணியில போட்டோட ஸ்பீடு 40 கிலோமீட்டர் பெர் அவர். இதுல தண்ணி போற டைரக்ஷன்ல அதோட ஸ்பீடு 50 கிலோமீட்டர் பெர் அவர். கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது நீரோட்டத்தோட திசையில எதிர் திசையில செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிடும்? அப்ப யூவோட வேல்யூ எவ்வளவுனா x மைனஸ் ஒய். இதுல ஒய்யோட வேல்யூ எவ்வளவு கண்டுபிடிக்கணும்? அப்ப 50ல இருந்து 40 கழிச்சிங்க அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 10. அப்ப ஒய்யோட வேல்யூ 10. அப்ப 40ல இருந்து 10 கழிச்சோம் அப்படின்னா 30. அப்போ அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னா 30 கிலோமீட்டர் பெர் அவர். அப்போ 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கிடக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு
டிஸ்டன்ஸ் 15 கிலோமீட்டர், ஸ்பீடு 30. அப்ப ஓவர் 15 ஈர் 15 30 எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா அரை மணி நேரம் ஆகும். சரியா? இது வரைக்கும் நம்ம ட்ரெயின் சம்முக்கும் போர்ட் சம்முக்கும் உண்டான எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறத பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த டெஸ்டுக்கான டெஸ்ட் 15க்கான எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறத பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.